ஆம்பியன்ஸ். இன்னைக்கு அச்சுங்களை எங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னா நம்ம போகிற இடம் மயிலாப்பூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு 7 ஜூஸ் கடைக்கு. வெச்சு கட்டா போற நீ ஜூஸ் தான் வெச்சு கட்டி போனா உடம்புல அப்புறம் எப்படி குடிப்பேன் நம்ம பண்ணிட்டு போட்டோம் guys. நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா போறோம் அந்த ஜூஸ் கல்ல போய் குடிக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காஃபில தான் ஆரம்பிக்கணும். ஓ ஷட். மயிலாப்பூர்ல ஃபேமஸான காஃபி கடை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் போய் கேக்குறேன். அண்ணா எங்க அம்மா எப்பவுமே சொல்லிருக்காங்க நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணு அப்படின்னு. இப்ப வந்து நம்ம ப்ரோ இங்க ரொம்ப ஃபேமஸான காஃபி ஷாப் எது? மயிலாப்பூரோட குடிக்கிற அவரு. நீங்க டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா? டீ குடிச்சிட்டு காஃபி டேஸ்டா இருக்கும்னு எப்படி ஏமாத்துறீங்க? நீங்க சொல்லுங்கண்ணா இங்க ஃபேமஸான காஃபி ஷாப். நான் கடை ஓடுங்களா நீங்க? நான் தான் இங்க ஃபேமஸ்னு சொல்லி எனக்கு போட்டு கொடுக்க வேணாமா நீங்க இப்போ? நீங்க வாட்டி வரீங்கல்ல இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை ஒரு முறை வந்து முறைக்கலாம் மாட்டேன். ஸ்கூல் பசங்க ரொம்ப பிடிக்கலாம், ரொம்ப பாசம் அவங்க மேல எனக்கு. அதை விட்டுருங்க. நீங்க சைகை மட்டும் காட்டுங்க எங்க காஃபி ஷாப் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே வந்துட்டிய பாயிண்ட். அப்படியே ஒரு வைப்ல எனக்கு ஒரு காஃபி மஜாவா போட்டு கொடுங்க. குடிச்சிட்டு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் அண்ணா முன்னாடி. ஓகே நல்லா இருந்தது நல்லா இருந்தது, நல்லா இல்ல நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இல்ல நல்லா. ஓகே அண்ணா அண்ணா வைப் ஆயிட்டாரு. யாருக்கிட்ட? அண்ணா கிட்டே வாடா. எங்க அண்ணாவோட காஃபியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் குடிச்சிருக்கேன். அண்ணா இன்னைக்கு வந்து நம்மளுக்காக சிறப்பா போட போறாரு. இத டப்பாக்குள்ள போட போறாரு கைஸ். இந்த சட்டிஸ்லாம் நமக்காக போட்டு கொடுக்க போறாரு. அவரோட அன்பை நீங்க நம்ம காட்டுவோம். கிளாஸ்ல போறாரு அன்பு கம்மியாச்சு. அண்ணா வந்து நமக்காக ஒரு காஃபி போட்டுட்டாரு. குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்றேன். ஓட்டாருல்ல இல்லையா கேர்ல போடுங்க. உங்களுக்கு கேர் இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் வந்து சுட சுட குடிச்சு பழக்கங்கிறதால எங்க காஃபி எங்க வச்சுக்கிட்டோம். அப்ப என் வாய் போட்டுனா பரவாயில்ல. எனக்கு தான் ஒன்றும் ஆகாது. எங்களுக்கு கூட இருக்கு என்ன புரியுது. உனக்கு வந்து இப்ப காலேஜ் போற வயசு ஆயிடுச்சு. உன் வயசு என்னன்னு சொல்லு சும்மா. 19 வயசு ஆகுது. 19 வயசு ஆயிடுச்சுடா. அப்ப உனக்கு என்ன வயசு? இப்போ குடிக்கிற வயசு. நீ குடிக்கிற வயசு போது பாரு புத்தி. அந்த குடிக்கிறது கிடையாது. ஹெல்த்தியா நல்லா குடிச்சு நீ சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா குடிக்கிறது. அந்த குடிக்கிறது நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல. நீ ரியாக்ஷனே கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு அது எதுவுமே தெரியாதுன்னு. நீ என்ன பண்ற? இந்த டீ கூட இது நான் பாத்துக்கிறேன். இல்ல காஃபி அது கூட என்னன்னு தெரியல. வந்துட்டாங்க போயிட்டு போறோம். கடைக்கு போறதுக்கு என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்துறேன். நான் வந்து இந்த கூடையில உட்காந்து கண்டிப்பா அவங்க கூட வருவேன்னு அடம் பிடிக்கிறேன். அவங்க வந்து எனக்கு கொஞ்சமா கூட்டு போவாங்க. ஓகேவா? ஓகேன்னு சொல்லிட்டா இப்படி ஏறுறேன் உள்ள ஏறுறேன். ஓகே நான் கீழே என் மேல ஊத்திட மாட்டேலமா செல்லும். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா கூட்டு போயிடுவல. அவ சைக்கிள் அப்ப உன்னோட ஏறிக்கிட்டா நீ நடுவுல உட்காந்துட்டு நீ நினைச்சு ஓட்டு. ஓகே கட்டி பிடிச்சிக்கிறேன்டா உன்னை இப்படி உட்காந்து நடுவுல. ஓகேவா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மாதிரி இருக்காங்க. அவளா இப்ப எனக்கு எப்படிக்கா கூட்டுவா? ஓட்ட ஓட்டன்ட்டு அக்கா கீழ தள்ளி விடுறான்னு பாக்குறியா சொல்றீங்க ஆண்டி? சிச்சி மாமா அந்த மாதிரி கிடையாது. டேப்பா போயிட்டு வாங்க செல்லம். பாய் செல்லம். எனக்காக இவ்வளவு நேரம் நின்னதுக்கு thank you. I love you. I love you more செல்லம். Cute. அவங்க அக்கா போய் நைட்டா சொன்னா நம்ம பார்க்கலாம். அக்கா வந்து ஓட்டு ஓட்டு கத்திட்டே இருந்தாங்க. அக்கா நடுவுல ஓட்டு ஓட்டுன்னு கத்திட்டே இருந்தீங்க. யாருக்கு போட்டீங்க உங்க ஓட்ட? அப்படியா காட்டுங்க. உங்களுக்கு போட்டுருக்கீங்களா? எதுக்காக விஜய்க்கு போட்டீங்க? அவர் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே சின்ன வயசுல விஜய் பிடிக்கும். காபி மேட் புடிச்சதுக்காக எங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க நிக்க வச்சு ஒரு ஓட்டு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு தான் விஜய் பிடிக்கும். பட் காரணம் இல்லாம எப்படி நம்ம சிஎம் ஆகுது? என்னதான் இது? அடுத்த வாட்டி ஓட்டு போடும்போது யோசிச்சு எதுக்காக போடுறோம்னு போடுங்க. ஓகே அடுத்த வாட்டி எனக்கு போட்டுருங்க. ஓகே போட்டுருணும். அவ்வளவுதான். நான் வரேன். போட்டு கேட்க ஈஸியா இருக்கு. அடுத்த வாட்டி விஜய்க்கு தான் நிக்கணும். நான் விஜய்க்காக நிக்கணுமா? விஜய் நமக்காக நின்னானா நான் எப்பவுமே விஜய்க்காக நிப்பேன். ஒருவேளை விஜய் நமக்காக நிக்காத போது நான் நிப்பேன் உங்களுக்காக. அதே நம்பிக்கையில நானும் நிக்கிறேன். கண்டிப்பா நல்லது நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். கண்டிப்பா செய்வாரு. ஏமாந்ததுலாம் போதும். இதுக்கு மேல வந்து நம்ம want to rule
நீங்க இருக்க 750 ml இதுதான் நீ வந்து இன்னைக்கு குடிக்க போற. இதெல்லாம் என்ன 750 ml? நான்லாம் இதோட அதிகமா குடிச்சிருக்கேன். 800 ml இதோட 50%. 50%. இப்போ ஓகே ஈஸியா குடிக்கிறதால எனக்கே தெரியும் குடிச்சனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 750 + 750 1500 ml அக்கா பையன் நீங்க வந்து குடிக்க போறா गाइस. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன். அவனால கண்டிப்பா முடியும். எனக்கு தெரியும் 50 ரூபாய்க்கு நான் குடிச்சிருந்தேன். ஏன் குடிக்க மாட்டேன்? நான் குடிச்சிருவேன். அப்படியே பாக்க. அண்ணா எனக்கு ஒரு 1500 ml போடுங்க. ஓகேன்றாரு. என்ன ஜூஸ்லாம் கேட்கவே இல்ல. ஓகே என்ன மிஸ்டர் கோஸ் வரும் ஒண்ணா என்ன ஜூஸ் என்ன போட போறீங்க? இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸ் இல்ல வேணாம் முசம்பி 2 வெயிட்டா கிரேப்ஸ் கலவெல்லாம் போட்டாங்கன்னா டேஸ்டா இருக்கும். இது பண்ணுவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். என்னடா இது தர்பூசணி இப்படி இது? ரோடு வைக்கும்போது பிடிச்சி நிறுத்துருமா எனக்கு ஒரு சைடு மட்டும் தனியா வந்துட்டு ஒண்ணு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாமே அப்படி எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா எடுத்துருக்கானுங்களா இல்ல மாம்பழம் சீசன்றதால மாம்பழம் சேப்பே வளர்ந்தாதான் நம்மளே வாங்குவாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு அதுவே வளருதான்னு தெரியல. ஏதோ நடக்கும். அண்ணன் ஜூஸ் போடுற கேப்ல ஆச்சு வந்து கிளாஸ் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஸோ நான் வந்து அண்ணா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்க தான் வந்து மயிலையோட அடுத்த ஃபேமஸான காஃபி ஷாப் ஆவீங்க. கருணாஸ் டீ ஸ்டாலா? கருணாஸ் டீ ஸ்டால் வாங்க. இங்கதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து குடிப்பாங்க. நானும் ஒரு வாட்டி ஒரு பையன்கிட்ட வந்து புடிங்கி குடிச்சிருக்கேன். டேஸ்ட் இருந்துச்சு. அதனால நான் இங்க வந்தேன். ஸோ எஸ் கண்டிப்பா இங்கயா? ஆமா இங்கதான் நின்று வாசல புடிங்கிச்சேன். விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களா இந்த வாட்டி? உங்கள் விஜய் நீங்க சொல்லிதான் போட்டது எல்லாமே. நீங்க தான் நிறைய பண்றீங்களா? டிவிக்கே ஓட்டு போடுங்க. ஓ அண்ணா எஸ் நானும் வந்து எனக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும்னு நினைச்சேன். அதுதான் ஒரு கூப்பிட்டு அங்க கை காமிச்சா சொல்லுங்க அவங்கள அப்படின்னு. எப்படி நம்ம மாற்றத்தை வர வச்சிட்டோம் பாத்தீங்களா? கண்டிப்பா நீங்க தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லதுதான். நல்லது பொண்ணா சேர்தான் விஜய். கரெக்டா சொல்றாரு கைஸ். நல்லது பண்ணாருன்னா ஓகே தான். அப்படி இல்லனா கடவுள் காட்சி திரும்பி அவட்டே பிடிச்சிருன்றாரு. வேணுண்டு இனி உண்டு. ஓகே இப்போ நான் வந்து என்னோட ஜூஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டா பாய் गाइस. எஸ் இவன் வந்து இன்னைக்கு இது சீக்கிரமா குடிச்சு முடிப்பான். எனக்கு ஒரு டாஸ்க் வைக்கலாம்னு இருக்கேன். ஒரு 10 கவுண்ட் பண்றதுக்குள்ள இவன் வந்து டப்ப 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 டப்பன்னு ஃபுல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டானா வேற மாதிரி இருக்கும்ல. எஸ் அதான் அவனோட போட்டி போலாமா? என்னடா பேசிட்டு இருக்கும்போதே முக்காவாசி காலி பண்ணிட்டேன். என்னடா அது டானிக் குடிக்கிற மாதிரி சரசரன்னு குடிக்கிற ஜூஸ்ரா? என்ன பேசுனீங்க? அதுவும் கொடுங்க. ஐஸ் இவன் மனுஷ ஜென்மமே கிடையாது கைஸ். நான் தெரியாம இவனை மனுஷன் இத்தனை மாசமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா இவன் வந்து என்னடா உண்டா என்ன மூடி வருங்க. குஸ்டர் வெயிட் பண்ணுங்க. முன்னாள் முடியும் அந்த ரேஞ்சில உட்காந்தா கடையிலே சப்பளங்கால் போட்டு உட்காந்தா எங்க அக்கா பையன் செத்து போயிட்டானா? கொலை கேஸா இது? இதுல வந்து கேஸா? கைஸ் இப்போ ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு வந்து 6 மணிக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்ணுங்க.